ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அட்சய திருதி அன்னைக்கு நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஷோ ஆஃப் கிடையாதுங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நானும் இது வந்து சிறுக சிறுக சேர்த்து தான் வாங்கினதுங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் எதுவும் பெரிய அளவுக்கு வந்து பிளான் பண்ணலங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 கிராம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரிங் 1 கிராமில் கிடச்சா வாங்குவோம், அப்படி இல்லைனா கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் கடைக்கு போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிராம்லேயே நம்மளுக்கு வந்து இந்த ரிங் கிடச்சிது. ஒரு 2-3 மாடல் பார்த்தேன். ஆனால் இதுதான் கைக்கு கொஞ்சம் 1 கிராம் மாதிரியே தெரியல, கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருந்தது கையில். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று, இன்னொன்று ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு மாடலும் எடுத்திருந்தேங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஃபோட்டோ எடுக்கல, நாங்கள் வீடியோவும் எடுக்கல. இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பில்லுலேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. பில்லு என்னென்ன ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். அதாவது 1 கிராம் 60 மில்லிகிராமில் இந்த வெயிட்டில் வந்து இந்த கோல்டு ரிங் கிடச்சிது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் தாங்க இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இதில் ஹால்மார்க் எல்லாமே சிம்பிள் ஹெச்ஓடி எல்லாமே இருக்குது. ஸோ கையில் போட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. ஸோ கையில் பக்கத்தில் போட்டிருக்கிறது 1 கிராம் ரிங்கு தான். இது 1 கிராம் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு 7, 8 அந்த சைஸ் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் தான். என் சைஸில் வந்து ரிங் கிடைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்து ரிங் கிடைக்கலனா நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போயிருந்தேன். ஆனால் வந்து ரிங்கே கிடச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங் வந்து வாங்கியாச்சுங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷோ ஆஃப் கிடையாதுங்க. திரும்பவும் நான் சொல்லிடுறேன். அதை வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இந்த 1 கிராம் வாங்குறதுக்கே எனக்கு 10,700 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நிறைய பேர் நீங்களும் வந்து அட்சய திருதிக்கு இப்போது நகை வாங்கியிருப்பீங்க, காயின் வாங்கியிருப்பீங்க. என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று குட்டியாக வந்து ஒரு வெள்ளி காயினும் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து வெள்ளியோட ரேட்டு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வந்து அதுவும் விலை ஏறுனா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் அப்படிங்கிறனால இனிமேல் வந்து தங்கம் வாங்குறப்போ 1 கிராம் 2 கிராம் நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து வெள்ளி காயினும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 3 கிராம் கிடச்சிது. அதனால் 3 கிராமில் இந்த வெள்ளி காயின் வாங்கியிருக்கேன். இதனுடைய பில்லும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பின்னாடி பார்த்துக்குங்க. ஸோ இதில் 999 சொல்லிட்டு மேலே வந்து சிம்பிள் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம வாங்குற அன்றைக்கி வந்து 111 ரூபா 3 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா குறைஞ்சிருச்சு. தங்கம் வெளியே பொறுத்த வரைக்கும் அப்படித்தாங்க, ஏறும் மறுபடியும் அதிகரிக்கும் குறையும். ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கோல்டும் சரி சில்வரும் சரி வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ பில் பார்த்திங்கன்னா இது வந்து ரிங்கோடைய பில்லு. ரிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து வாங்குற அன்றைக்கி 30 ஏப்ரல். 1 கிராம் 8,980 ரூபாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 12% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமிற்கு 125 ரூபா வந்து தள்ளுபடின்னு போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பேசுனதுனால ஒரு 280 ரூபா சேர்த்து குறைச்சாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு மொத்தமாக எனக்கு 10,734 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய பில்லு, ரிங்கோடைய பில்லுங்க. ஸோ 125 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அன்னைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு வந்து 3 கிராம் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு 111 ரூபான்னு 355 ரூபா, அது எக்ஸ்ட்ரா 22 ரூபா போட்டிருக்காங்க அந்த டையிங் சார்ஜ் மாதிரி. அப்புறம் வந்து ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு போட்டு மொத்தமாக அது போட்டிருக்காங்க. 355 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ இதுதான் நான் அட்சய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.